பேச போற விஷயம் வந்துட்டு ஆஹ் நான் வந்து அப்படி செய்வேனா செய்ய மாட்டேனா, இந்த பொண்ணு இப்ப நீங்க எல்லாருக்குமே ஒரு மனசுல தோணும் இல்லையா? இந்த பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்குதே, இந்த அம்மா மட்டும் கரெக்டா பண்ணிடுமா எல்லாத்தையும் அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பாலிசி இருக்குங்க, சரியா? நான் ஒரு விஷயம் வந்து பண்றேன் அப்படின்னா நான் அதை கரெக்டா பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துலதான் மத்தவங்களுக்கே வந்து அட்வைஸ் சொல்லுவேன். அதாவது இப்படி பண்றாங்கங்கிற விஷயத்தையே சொல்றேன். இல்லைன்னா எனக்கு அது தேவை கிடையாது, நம்மளே அது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அதனால வந்து லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ வந்து போடுறப்ப வந்து என்டிகேல இருந்துட்டு ஆங்கிலத்துல வந்து பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னைக்குமே வந்து ஆங்கிலம் வந்து பேசக்கூடாதுன்னு நான் சொன்னதே கிடையாது எந்த வீடியோஸ்லயுமே. சரிங்களா? எப்போ தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். பெட்ரோல் பங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோட்டு கிட்ட இருக்கு, சரியா? அப்படி இருக்கிறப்ப ஒரு டிராபிக் ஆகுறப்ப எல்லாரும் வந்து அந்த பெட்ரோல் பங்குக்குள்ள நுழைஞ்சு பங்க்ல நுழைஞ்சு அப்படியே கிராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போறது என்ன ஒரு பழக்கம்? இப்ப ஏற்கனவே வந்து பெட்ரோல் போடுற இடத்துலயே வந்து நிறைய கூட்டமா இருக்கும், கரெக்டுங்களா? இப்ப வேற வந்து அந்த கேஸ் எல்லாம் வந்து கிடைக்காது, அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் எல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால பஸ்ல பெரிய பெரிய பஸ்ல இருந்து லாரியில இருந்து அவ்வளவு கியூ நிக்குது. இடமும் குட்டியான பெட்ரோல் பங்க் எல்லாம் எத்தனை இருக்கும் இல்லையா? அதுல டிராபிக்ல நிக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பூந்து, அதுவும் நம்ம மக்கள் சும்மாவே இருக்கிறது கிடையாது, பூந்து வர்றது கூட எப்படின்னா அப்படியே நம்ம ரேஸ்ல போற மாதிரி அப்படியே குடுகுடுன்னு ஓடி வர்றது. அவ்வளோ பெரிய பஸ் நிக்குது, அவ்வளவு பெரிய லாரி நிக்குது. அதுல அப்பதான் உங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் அடுத்தவங்களுடைய உயிர் தான் கிடைச்சதா? இதுல சொல்லிட்டா உடனே குதிச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்பி வந்துருவீங்க. அது என்ன பெட்ரோல் பங்குக்குள்ள போந்து எல்லாரும் வந்துட்டு போறது? அப்ப அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியாது. ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என்ன? ஏன் டிராபிக்ல போனதே கிடையாது நீங்க யாருமே? உங்களால தானே டிராபிக் ஆகுது, நீங்க போய் முட்டிக்கிட்டு போய் நிக்கிறதுனால தானே டிராபிக் ஆகுது. வரவங்களுக்கு வழி விடாம போறவங்களுக்கு வழி விடாம நீங்க எல்லாரும் போயிடுறதுனாலதான் டிராபிக் ஆகுது. டிராபிக் ரெஸ்பான்சிபிள் யாருங்க? நீங்க தான் டிராபிக் பண்றீங்க, மக்கள் தான் டிராபிக் பண்றாங்க. அப்படி என்ன அவசரமா போகணும் பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு இடத்த விட்டுட்டு? உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வருது தெரியுமா? ஒருத்தரை வந்து இன்னைக்கு இடிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளவு ஃபாஸ்டா. பின்னாடி குழந்தை வச்சிருக்கன்னு கூட கிடையாது, போன்லயே வர வேண்டியது பொழுது அன்னைக்கு இப்படியே போனு. ஏன் போன்ல எதுக்கு வர்றீங்க வண்டி ஓட்டுறப்ப? உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து நான் எப்போதுமே ஒரு விஷயம் நினைப்பேன், இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் இந்த மோசமா போன் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறது, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஓட்டுறப்ப வந்து வண்டி ஓட்டுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் போன் வந்தா வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? தெரியுது இல்ல? மத்ததெல்லாமே வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு போனா என்ன? அப்படி இல்லையா எமர்ஜென்சியான காலம் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டிட்டு பேசினா என்ன? அதுன்னு இப்படியே வச்சுக்கிட்டு போறது. இந்த மாதிரி யாராச்சும் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா நான் எப்போதுமே வேண்டிப்பேன், மண்டை இவங்களுக்கு எல்லாம் உடையணும். உடஞ்சு 4 நாள் ஆஸ்பத்திரியில வந்து உடஞ்சு இருந்தா தான் இவங்களுக்கு தெரியும். இன்ஜெக்ஷன் போட்டு குத்துன்னு குத்தணும். அப்ப ஐசியூல 4 நாள் இருக்கணும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு எல்லாம். உங்களால மத்தவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு. நீங்க போய் முட்டிக்கிட்டு சாங்க, உங்களை யாரு வேண்டான்னு புடிச்சு வச்சிருக்கா? அடுத்தவங்க போறவங்களை எல்லாம் எதுக்கு சாகடிக்கிறீங்க?